இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி விஜய் சேதுபதி வந்து கோவா கேங்கை வந்து கிழிச்சிட்டாரு. இப்போ வந்து கோவா கேங்குள்ளேயே சண்டை வந்து ஒருத்தரா பிரியிறாங்க. முதல் ஆள் இப்போ பர்மனெண்ட்டாக வெளியே போனது யாருன்னா ஜெஃப்ரி. ஏன்னா இதுவும் ரிட்டர்னே வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து அன்னைக்கு வந்து ரோஸ்ட் பண்ணாரோ அப்போவே வந்து ஜெஃப்ரிக்கு லைட்டாக உஷாராயிட்டாரு. இப்போ வந்து பர்மனெண்ட்டாக பிரிஞ்சிட்டாரு. என்ன ஆச்சுன்னா, இந்த லேபர் மேனேஜர் டாஸ்கில் வந்து சௌந்தர்யா வந்து ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜாக்லின் கூப்பிட்டு காட்டுவாங்க ஜெஃப்ரியை வந்து, இந்த பேர் ஆல்ரெடி வார்னிங் பண்ணாங்க, ஆனாலும் இதுமாரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஜாக்லின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயான் கிட்டேயும் சௌந்தர்யா கிட்டேயும் ஜெஃப்ரி ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு காட்டின மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரயானுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு சின்ன சண்டை மாரி போகும். அப்போதான் உண்மையே வெளியே வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி காட்டியிருக்க மாட்டாரு, ஜாக்லின் தான் கூப்பிட்டு காட்டியிருப்பாங்க. சவுண்டுக்கும் ரயானுக்கும் அது அப்போ தான் தெரியும். ஆல்ரெடி இப்போ இவங்க கேங்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி போயிடுச்சு. இப்போ ஜெஃப்ரி வந்து பர்மனெண்ட்டாக வெளியே வந்துட்டாரு. எதை வச்சு சொல்கிறோன்னா, லாஸ்ட்டாக வந்து எபிசோடே முடியும் போது வந்து இவங்க வந்து அந்த இமாலயா ஃபேஸ் வாஷ் டாஸ்க்லாம் முடிச்சுட்டு வரும்போது வந்து ஃபுட்டை வந்து ஜெஃப்ரி வந்து க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டு இருப்பாரு. இதே கோவா கேங்கில் இருந்தால் அவங்க கொஞ்சம் சாஃப்டாகவே சொல்லியிருப்பாங்க. ஜெஃப்ரி ஒரு மாதிரியே சண்டை போட்டதுனால அதை நார்மலாகவே சொல்லியிருக்கலாம், அது கொஞ்சம் மூடி வச்சிருக்கணும், அது ஒரு ஃபுட்டு, அது வந்து திறந்துக்கூடாது. ஆனால் கொஞ்சம் ஆஷா கோவமாக ஜாக்லின் எப்பவுமே எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டாங்க. ஜெஃப்ரிக்கும் ஜாக்லிக்கும் முட்டிக்கிச்சு பயங்கரமாக. அதுக்கு நடுவில் நாமினேஷன் ஃப்ரீயும் அப்புறம் டேரக்ட் நாமினேஷன் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. டேரக்ட் நாமினேஷன் வந்து ராணாவுக்கு கொடுத்துருவாங்க, நாமினேஷன் ஃப்ரீ வந்து ஜெஃப்ரிக்கு போயிடும். அப்புறம் வந்து பிக் பாஸ் என்ன சொல்லுவார்னா, டாப் 3 வந்து சூஸ் பண்ணுங்க பெஸ்ட் பிளேயருக்கு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லின் வருவாங்க, நெக்ஸ்ட் முத்து, அப்புறம் விஷால். இவங்க 3 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஒஸ்ட் பிளேயர் 2 பேர் சூஸ் பண்ணும் போது பவித்ராவும் ரஞ்சித்தும் தான் வருவாங்க அதில். அதுக்கப்புறம் வந்து விடுதலை 2 படத்தோட டீம் வந்தாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் இருந்தாங்க, வெளியே போனாங்க, முடிஞ்சிச்சு. இந்த வாரத்தில் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. நாளைக்கு சாட்டர்டே எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி வளவல்னு பேச போகிறாரு. கொஞ்சம் எரிச்சலாக இருக்க போகுது. ஏதோ குட்டி கண்டென்ட்லாம் பெருசாக பேச போகிறாங்க நாளைக்கு.